ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷ் யுவர் லைஃப் சேனல். இந்த எபிசோட நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தோசா வேர்ல்டு. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஹார்பர்கில் இருக்குது. அதோட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். வீடியோவில் என்னென்ன சாப்பிட்டோம், அதோட விலை என்ன ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ளோரில் வெளியே உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஃபெசிலிட்டிஸும் கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் அதே மாதிரி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் சேர்ந்து 75லிருந்து 80 பேர் உட்காந்து ஃபுட்டு சாப்பிடலாம். அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சவுத் இண்டியன் ஸ்பெஷல் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே இருந்தது. ஜெர்மனியில் பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் நிறைய அவைலபிலிட்டியான ரெஸ்டாரண்ட் இருக்குது. சவுத் இண்டியன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதோட விலையும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டீசெண்டாகவும் ரீசனபிளாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக வெஜ் ஐட்டம்ஸும் நிறையவே இருந்துச்சு மெனு கார்டில். ஸ்டார்டர்ஸ், ட்ரிங்க்ஸ், அப்புறம் வந்து டெசர்ட் எல்லாமே நம்ம ஊர் ஃபுட் ஐட்டம் மெனு கார்டில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. கொத்து பரோட்டா வந்துருச்சு, டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெர்மனியில் வந்து கொத்து பரோட்டா நான் சாப்பிட்றேன். அதுவும் ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவ்வளோ பொடியாக வெஜிடபிள்ஸ்லாம் நறுக்கி ஆனியன்ஸ் அழகாக மேலே கார்னிஷ் பண்ணி கொரியண்டர் போட்டு குட்டி பவுலில் குருமா க்யூட்டாக செமையாக இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரியான காரத்தில் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு வெஜ் தாலியில் பாஸ்மதி ரைஸ் இருக்குது, நான் இருக்குது, அப்புறம் வந்து வெஜ் குருமான்னு நினைக்கிறேன், பாலக் பன்னீர், மெதுவடை அண்ட் ரைத்தா. கண்டிப்பாக ஒரு ஆள் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கிற அளவுக்கான குவான்டிட்டியில் இருக்குது. அதில் பாலக் பன்னீர் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு டிஷ்ஷும் வந்துருச்சு. வாவ், நல்ல கிறிஸ்பியான ரவா தோசை, சாம்பார், தக்காளி சட்னி அண்ட் கோகனட் சட்னி மூணுமே இருக்குது. இது ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து அதுக்கு போகலாம். நானுக்கான சைட் டிஷ். நான் வந்து தொட்டாலே அவ்வளோ சூப்பராக ஈஸியாக பிக்க முடியுது. இட்ஸ் ஸோ யம்மி. இடம் மாதிரி பிளேட்டு மாதிரி ஃபுட்டுக்காக அப்பா ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் எது கலாட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உணவுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம். 3 சட்னி இந்த மாதிரி தான் எப்பவுமே டிப் பண்ணி சாப்பிடணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் தோசை சாப்பிடுவாங்க, அப்புறம் இது ஒன்று சாப்பிடுவாங்க. அப்படிலாம் எடுக்கக்கூடாது. 3ஐயுமே டிப் பண்ணி அப்படியே உள்ள தள்ளணும். சும்மா சொல்கிறதுக்காகலாம் சொல்லலைங்க, ரவா தோசை மார்வலஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்றத ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. நான் சாப்பிட்றத பார்த்து அவருக்கு அப்படியே வாயில் எச்சி வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அவருக்கும் ஒரு வாய். அவருக்கு மட்டும் கொடுத்தா பத்துமா, என் பொண்ணுக்கும். சூப்பராக இருக்குல்ல? நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு காஃபிக்கு மேலே சாப்பிடவே மாட்டோம். ஆனால் இன்றைக்கி 2வது காஃபி சாப்பிட போகிறோம். நல்லா திவ்யமாக லஞ்சு சாப்பிட்டாச்சு. ஒரு ஜீரா ரைஸும் பேக் பண்ணிக்கிட்டாச்சு. இன்னொன்று என்னென்னா கொத்து பரோட்டா, வெஜிடேரியன் கொத்து பரோட்டாவும் பேக் பண்ணியாச்சு. ஒரு காஃபி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம ஊர் மெட்ராஸ் காஃபி மாதிரி நல்லா சுற்றி ப்ரௌன் கலரில், நடுவில் வந்து ஒயிட் கலரில், நமக்கு வேணுங்கிறப்ப சுகர் போட்டுட்டு இந்த டவரா செட்டோடு இப்படி ஆற்றி அப்படியே நொர பொங்க குடித்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் தோணுதில்ல? தோசா வேர்ல்டு வந்து அதை என்ஜாய் பண்ணலாம். நான் லாஸ்ட் டைம் தோசா வேர்ல்டு அவங்கக்கிட்ட ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த காஃபி பவுடர் கூட இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு வராங்களாம். ஸோ அதனால் நம்ம ஊர் காஃபி டேஸ்ட்டு வந்து 100% வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த டவரா வந்து என் வீட்டுக்காரருக்கு, டம்ளர் வந்து எனக்கு.
அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது காஃபி. ஸோ தோசா வேர்ல்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃபுட்டை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இப்போ எங்களை மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து நாங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட் தேடி போனாலுமே ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த வெஜிடேரியன்ஸ்க்கும் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னாலும் அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு ஸ்பைசி லெவல் கம்மி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் வந்து நிறைய ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாம் போடுறாங்களாம், ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி நிறைய மெனு கார்டில் இல்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இங்கே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட வீக்கெண்டையோ இல்லைன்னா பர்த்டே பார்ட்டியோ ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா தோசா வேர்ல்டு கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.